Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேடா ஃபேஸ் வாஷ் பவுடர் தான் ரெடி பண்ண போறோம். இந்த பவுடர் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை சூப்பரா இன்ஸ்டன்ட்டா க்ளோ கொடுக்கும். இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா இத நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பக்காவாக ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த சோப்பு ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக இந்த பவுடர் கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷ் பவுடருக்கு பதிலாக இதை தான் நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. இது உங்கள் ஃபேஸில் ரெகுலராக நீங்கள் மார்னிங் டைம் இது யூஸ் பண்ணி பாருங்கள். நைட் டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த பவுடர் நீங்கள் 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் சரி, ஆக்னினால் வந்த மார்க்ஸு இல்லை சன் டர்ன் இது எல்லாமே நல்லா க்யூர் ஆகும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணிக்க இன்க்ரீடியன்ட் அப்படி இது உங்கள் ஸ்கின்னை நல்லா லைட்டனும் பண்ணும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு நம்ம ஃபேஸை நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளார் அது ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை நல்லாவே ஸ்க்ரப் பண்ணும். ஜென்ரல் ஸ்க்ரப்பர் கூட இது நம்ம டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கிற அரிசி மாவை ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தரன்னு இருக்கிறத ஆட் பண்ணிடக்கூடாது. அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப பாதிப்பாக்கும். நெக்ஸ்ட்டு நான் பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறக்கும் சரி, சன் டர்னை ரிமூவ் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பீட்ரூட் பவுடர். ஆல்ரெடி நான் பீட்ரூட் ஜெல் எப்படி ரெடி பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கேரட் பவுடர் பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். ஏன்னா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. கெரோட்டின் ப்ராப்பர்ட்டிஸும் இது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் செம்பருத்தி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஆட் பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. செம்பருத்தி நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸாக செயல்படும். நெக்ஸ்ட்டு நான் இதில் டர்மரிக் தான் ஆட் பண்ண போகிறேன். கஸ்தூரி மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இது நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக். இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இது நம்ம ஃபேஸில் எந்த ஒரு பாக்டீரியாவும் சரி, இன்ஃபெக்ஷனும் சரி நமக்கு வராமல் ப்ரிவென்ட் பண்ண இந்த மஞ்சள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நான் முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முல்தானி மெட்டி. அது மட்டும் இல்லாமல் போர்ஸ்லாம் டைட்டன் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஃபைனலாக நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல்வுட் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர். இப்போ இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் பச்சைப்பயிறு மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பவுடர் கிடைக்கலனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் இதில் கடலை மாவு ஆட் பண்ணுங்கள். பீட்ரூட் பவுடர், கேரட் பவுடர் இதெல்லாம் ரொம்ப நம்ம ஸ்கின்க்கு நல்லது. ஸோ நீங்கள் இதில் நான் ஆட் பண்ணிக்க எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பவுடர், கேரட் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸில் கூட கிடைக்கும். இது நம்ம ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் கேரட் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜெல் நான் எப்படி ரெடி பண்ணுறது நான் போட்டிருக்கேன் வீடியோ. அது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. அது நைட் டைம் அந்த ஜெல் பயன்படுத்தும் போது உங்கள் ஸ்கின் நல்லா லைட்டன் ஆகும். உங்கள் ஷேட்லேருந்து 2-3 ஷேட்ஸ் நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன்.
பாருங்கள், நான் எல்லா பவுடரும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை நான் ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஜாரில் கூட மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஜார் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நான் கிளாஸ் ஜாரில் மாற்றிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் பிளாஸ்டிக் ஜார் நல்ல ஏர் டைட்டனான ஜாரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி உங்களோட பாத்ரூம்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது கை தவறி கீழே விழ கூட வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்கிறேன். நீங்கள் நிறைய செஞ்சு இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் ஒரு சின்ன பாக்ஸில் மட்டும் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது நீங்கள் உங்களோட பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன். இது இப்போ நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பவுலில் எடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நான் அதில் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா ரன்னியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக வேண்டாம். நார்மலாக உங்களுக்கு அந்த ஃபேஸ் வாஷ் கன்சிஸ்டன்சியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. நீங்கள் பவுல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ரூமில் ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் பவுலில் தான் காட்டியிருக்கேன். ஏன்னா கீழெல்லாம் மெர்சி ஆயிரும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இதை உங்கள் ஹேண்ட்லேயே நீங்கள் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் சோப் எப்படி யூஸ் பண்ணுவீங்க இல்லை ஃபேஸ் வாஷ் எப்படி உங்கள் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் கண்ணை சுற்றி ஜஸ்ட் ரொம்ப மைல்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சோப்பும் ஃபேஸ் வாஷும் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் சோப் எப்படி யூஸ் பண்ணோம் அதே மாதிரி என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ லைட்டாக நான் இப்படி மாதிரி ஒத்தி எடுங்க. ரொம்ப ஹார்டாக நீங்கள் டவலை யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே டேப் பண்ணி எடுங்க. எடுத்திங்கனாலே தெரியும் டல்லாக இருக்க ஸ்கின்னுமே நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு க்ளோனஸ் கிடச்சிருக்கு. என் ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி ஆயில்னஸ்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நல்லா ஒர்க் ஆகும். ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.